உன் ஆத்மா ஈடேற பலன் ரட்சிப்பை அடையும். அப்படி பின்வாங்கி போற ஆத்மா மேல ஆண்டவருக்கு என்ன இல்ல பிரியுமா இருக்கும். எபேசியர் அதுதான் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அதுதான் சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. விசுவாசத்தை பார்க்க முடியாது, ஐஸ்வர்யத்தை பார்க்க முடியும், ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அவங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறாங்க பிரதர், இருக்கட்டும். ஆனா நீ விசுவாசத்துல நீ நிக்கிறியன்றதா ரொம்ப முக்கியம். நீ காணாதது மேல யார் விசுவாசத்தை வச்சு அதை நடத்துறாங்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் அந்த பிளஸிங்க வச்சிருப்பாரு. நீ பார்க்காததை வச்சு நீ விசுவாசத்துல நடக்கிற பாரு, அதுதான். தோமா கிட்ட ஆண்டவர் வரும்போது என்ன சொன்னாரு? தோமா நம்பவே இல்லை. 3ஆம் நாள் உயிர் தேர்ந்து வந்த உடனே தோமா நம்பவே இல்லை. தோமா நம்பாதப்போ தோமா சொன்னார், இதை பாரு என் கையும் காலியும் இதை பாரு பாரு, நான் சரீரத்தோட தான் எலும்போட தான் இருக்கிறேன்னு ஆண்டவர் காட்டுறாரு. அப்பயும் தோமா நம்பல. சரி என் விழால கை போட்டு பாருன்னு விழால கை போட்டு பார்த்தாரு. நீங்க காணாத மேல விசுவாசத்தை வைக்கிறீங்கல்ல, ஆண்டவர் ஒரு நாள் வருவாரு, சிங்காசனத்துல இருந்து இறங்கி வந்து நம்மள மீட்டவரு திரும்ப ஒரு நாள் வந்து என்னை அழைச்சி கொண்டு போவாருன்னு நீங்க விசுவாசத்தோட ஓடுறீங்க பாத்தீங்களா, அந்த அவங்களுடைய ஆத்ம ரட்சிப்புக்கான பலனே அதான். அந்த பலன் எதுவா இங்க சொல்றது, காணாதவர்கள் விசுவாசிக்கிறவங்க தான் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் தான் அவரோட இருக்க போறாங்க, அவரோடு தங்க போறாங்க. ஏன்னா நீங்க இது வரைக்கும் பரலோகத்தை யாரும் பார்த்ததில்லை, தங்கத்துல போட்ட ரோட நீங்க பார்த்ததில்லை, ஜீவகிரீடத்தை நீங்க பார்த்ததில்லை, 1000 வருடம் நீங்க ஆண்டவரோட இருக்க போறத பார்த்ததில்லை, ஆரவார கூட்டத்தோட எக்கால சத்தத்தோட வானத்துல அவரு வரும்போது நீங்க எதிர்கொண்டு போறீங்க, அதை நீங்க பார்த்ததில்லை. ஆனா இது எல்லாத்தையும் நீங்க விசுவாசி நீங்க நடக்கிறீங்க பாத்தீங்களா, அதை வச்சுதான் ஆண்டவர் உங்களை ஆத்ம ரட்சிப்பை உங்களை முடித்து அவருடைய ராஜ்யத்துல உங்களை அவர் சேர்த்துக்கிறார். நீங்க அப்படி காணாதது மேல நீங்க விசுவாசத்தை வைப்பதை தான் ஆண்டவர் உங்களை நடத்துகிறவராகவும் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் ஆண்டவர் உங்களை தன்னுடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கிறவர்களாகவும் ஆண்டவர் இருக்கிறார். அந்த விசுவாசம் தான் நமக்கு வேணும். எபிரேயர் 11:1. அப்போ விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நல்லா புரிஞ்சுங்க, நான் சொன்ன மாதிரி தங்கத்துல ரோடு, நித்திய ஜீவனு, ஆத்ம ரட்சிப்பு, புரியுதா, ஜீவ கிரீடம், ஜீவ விருட்சம், 1000 வருட அரசாட்சி, ஆண்டவரோட ஜீவாதிபதியோட நாம் இருக்க போறோம் பாத்தீங்களா, அந்த காணப்படாதவைகளுடைய நிச்சயத்தை நீங்க நம்புறீங்க பாத்தீங்களா, அந்த விசுவாசம் தான் உங்களை உலகத்தை ஜெயம். நம்ம ஃபர்ஸ்ட்ல பண்ணது போல இப்படிப்பட்ட விசுவாசத்தை நீங்க வச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஒரு ஐஸ்வர்யவான் வரான். அவன் அதிகமா சொத்து வச்சிருந்தா அவன் கிட்ட ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அவன் கேட்டான். நீங்க நல்லா புரிஞ்சுங்க, எல்லாருமே ஆண்டவர்கிட்ட போகும்போது உலக பிரகாரமா நான் சொல்றேன், நம்ம என்னன்னு போவோம், நம்ம கஷ்டம் தீரணும், லேடிஸா இருந்தா எனக்கு ஒரு நல்ல மணமகன் கிடைக்கணும், ஒரு 40 வயசு வயதுக்கு தக்கவங்களா இருந்தா நான் ஒரு வீடு வாங்கணும், இதே ஒரு 60 வயசு ஆளா இருந்துச்சுன்னா என் பேத்திக்கு நல்லா கல்யாணம் பண்ணாத நான் பார்த்துட்டு போனோம். இப்படி ஒருத்தரும் ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க, கரெக்டுங்களா? அப்போ ஆண்டவர்கிட்ட போகும்போது எல்லாருமே உலகத்துக்குரிய விஷயமா ஒரு காரியத்தை தான் போய் கேட்பாங்க. ஆனா இந்த ஐஸ்வர்யவானை நீங்க நல்லா பாத்துங்க, அவன் ஆண்டவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். இவரு தான் எனக்கு நித்திய ஜீவனை தருவாருன்றதையும் அவன் கண்டுபிடிச்சிட்டான். அவர்கிட்ட போய் நிற்கும் போது அவன் கேட்கறான், நல்லா பாத்துங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன வேணும்? ஏன்னா இவரை பிடிச்சா கொண்டு போயிடுவாருன்னு அவனுக்கு நல்லா தெரியும். இஸ்ரவேல்ல அநேகர் இருந்தாங்க, அநேகர் அவர்கிட்ட வந்தாங்க, அதுல நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன பண்ணணும்னு அவன் கேட்டான். அதுக்கு அவர் சொன்னாரு, நீ நியாயப்பிரமாணங்களை நீ பிரமாணங்களை கை கொண்டு நீ அதன்படி செய்ய அப்படின்னு சொன்னாரு. நான் சிறு வயது முதல் நான் என்ன பண்ணேன், அதெல்லாம் நான் செஞ்சுன்னு தான் இருக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் கேட்டாரு, உன்னுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் வித்து தரிதருக்கு கொடுத்துட்டு என் பின்னாடி வா, நான் தரேன்னாரு. அவன் அதிக ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடினாலே துக்க முகத்தோட திரும்பி போனான். அப்போ ரட்சிப்ப நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுதான் மெயின் திங்ன்றது கண்டுபிடிச்சிட்டான். அதை யாருக்கிட்ட கேட்கணுன்றதையும் அவன் கண்டுபிடிச்சிட்டான். அதை சரியான இடத்த பார்த்தும் அவன் கேட்டுட்டான். ஆனா அவனால வாங்கிக்க முடியல, அவன் துக்க முகத்தோட போனான். கிட்டத்தட்ட நம்ம நிலைமையும் இன்னைக்கு அதே நிலைமை தான். நம்ம ஆண்டவர் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதை விசுவாசத்தினாலதான் பெற்றுக்கொள்ள முடியும்ன்றதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அந்த விசுவாசத்தை தேவன் தராருன்றதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
ஒரு நாள் நம்மளை அவர் கூட்டிக்கிட்டு போவாருன்றதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அந்த ஐஸ்வர்யவான் போல நாம துக்க முகத்தோட திரும்ப போறோமா, இல்ல எல்லாத்தையும் நம்முடைய சுயத்தை இழந்து நம்மளுடைய கௌரவம், நம்மளுடைய இச்சை, மாம்சத்துக்கான இச்சை, நம்மளுடைய பணம் ஆசை எல்லாவற்றையும் நாம இழந்து, சுயத்தை இழந்து தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய வழிகளில் வாழ்ந்து அவர் பின்னாடி நம்ம போறோமான்றதான் முக்கியம். இப்போ நான் உங்க மத்தியில வைக்கிற அந்த பாயிண்ட் மட்டும்தான் வச்சு நான் இதை முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஐஸ்வர்யாவன் தான் உங்களுடைய எடுத்துக்காட்டு. அவன் எல்லாமே பண்ணிட்டான், ஒன்னே ஒண்ணு மட்டும் அவனால பண்ண முடியல. என்னன்னா, எல்லாத்தையும் வித்து தரித்திரத்துல கொடுத்துட்டு அவனால வர முடியல. இப்போ நம்மளும் ரெண்டு வழியில தான் ஆடுறோம். ஒன்னு உலகத்துக்குரிய பிரகாரமாகவும் வாழறோம், ஒன்னு ஆவிக்குரிய பிரகாரமாகவும் வாழறோம். நீ உலகத்துக்குரிய பிரகாரத்தை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவர் பின்னாடி போறியா, இல்ல ஆண்டவரை ஒதுக்கி வச்சுட்டு நீ உலகத்துக்கு பின்னாடி போக போறியான்றதான் முக்கியம். உங்கள் ஆத்மா ரட்சிப்பை நீங்கள் ஈடேறுவதற்கு நீங்கள் விசுவாசத்தை பற்றி கொண்டு உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் காத்து கொண்டு நீங்க ஓடுவதற்கு உங்களுக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். கஷ்டப்பாடு சகிப்பதினால் ஜெயத்துடன்